அதான் ஒரு புடி தம்பி இது. ஒரு புடி கீழ்ச்சி மழை கீழ்ச்சினா நேற்று கொஞ்சம் கீழ்ச்சி வச்சிருந்தான். இதான் ஒரு புடி ஐயே, இதான் ஒரு புடி விளக்கமாறு. ஐயா ஏப்பா என்ன பண்றீங்க நீங்க? மட்டை கழிக்கிறேன்பா, தென்னை மட்டை. தோட்டத்துல ஊந்து கிடந்தது. அதை கீழ்ச்சா ஒரு புடி விளக்கமாறானா ஒரு டீ குடிக்கலாம், வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்கலாம். அதுக்காக உக்காந்துட்டு கிழிக்கிறேன் தம்பி. தென்னை மட்டையில இருக்கிற மட்டை எடுத்து வந்து விளக்கமாறு செய்யலாம். அதான் மூடு பெருக்கலாம், அல்ல வேணும்னா மூடு பெருக்க விளக்கமாறு இல்லைன்னு கேட்டாங்க. அதான் கிழிக்கிறேன் தம்பி. ஒரு புடி ஆனா கிழிச்சு கொடுக்கலான்ட்டு. 25 ரூபா. வாங்கி வீடு எல்லாம் பெருக்குவாங்க, வாசல் பெருக்குவாங்க, வீடு பெருக்க. அந்த காசை வாங்கி என்ன பண்ண, டீ குடிப்பான், வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுப்பான். வெத்தலை பாக்கு இல்லைங்க பாருப்பா, வெத்தலை பாக்கு வாங்கி வந்து போட்டுப்பான். இல்லை வெத்தலே இல்லை, காசு இல்லை வாங்க. அதால தான் போய் இதை கிழிக்கிறான். பக்கத்து வீட்டுல கேட்டாங்க ஒரு புடி விளக்கமாறு கொடுன்னு. அதான் கீழ்ச்சி தரமான்னு சொல்லிட்டு இப்ப அதை கிழிக்கிறேன் தம்பி. தென்னை மட்டை எடுத்துட்டு போய் நம்ம ஆனா கீத்து பின்னலாம்ல, கீத்து எல்லாம் பின்னுவாங்க. அது காஞ்சி போச்சு மட்டை, பச்சை மட்டை வெட்டினா கீத்து பின்னலாம். இதுக்கு மரத்துலயே காஞ்சி விழுந்து போச்சு, அதை கீத்து பின்ன முடியாது. அதெல்லாம் தம்பி விளக்கமாறு கிழிக்கிறான். இப்ப இத வந்து தென்னை மட்டை வந்து விளக்கமாறு சீவி விற்பீங்க? விக்கிறதுதான். இதான் உங்களுக்கு ரெகுலர் வேலையா? எப்படி? இதேதான் வேலை. இதான் வேலை. ஆமா. இப்ப இதான் கொளுத்தி விடலாம்ல வெறுவுக்கு? வெறுவு எல்லாம் அதெல்லாம் கொளுத்த கூடாது. இதெல்லாம் அடுப்பு பத்த வைக்கலாம். அடுப்பு வெறுவு வச்சு இதை பத்த வச்சோம்னா புடிச்சிக்கும். வெறுவு புடிச்சு எரியும் நல்லா. அருவாமனையில தான் செய்வோம். இந்த பாரு, இந்த அருவாமனையில தான் செய்யணும். இல்லெல்லாம் சீவ முடியாது. கத்தியாலாம் சீவ முடியாது, அருவாமனையில தான் செய்யணும். இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்குள்ள சீவிடுவீங்களா? எத்தனை மணி நேரத்துல செய்வீங்க? என்னப்பா? எத்தனை மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் சீவி முடிச்சிருவீங்க? முடிஞ்சா காலம்பரை பிடிச்சி கீழ்ச்சிருக்கலாம். இப்பதான் வந்து குந்தனா. இது நேற்று கொஞ்சம் கீழ்ச்சி வச்சிருந்தான், அது கூட இன்னைக்கு கொஞ்சம் கீழ்ச்சி தான் போட்டிருக்கான். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு புடிக்கு மேல இருக்கும்பா. இது ஒரு புடிக்கு மேல இருக்கும். எல்லாம் ஒத்தாப்பால வச்சு இப்படி வச்சு கவுரு போட்டு கட்டி, இது ஒரு புடி. இது ஒரு புடி. இது 30 ரூபாய் விற்கலாம், 25 ரூபான்னு விற்கலாம். 30 ரூபான்னு சொன்னோம்னா 25 ரூபான்னு கொடுப்பாங்க. 25 ரூபான்னு கொடு. என்ன ஆயா நீ 30 ரூபா சொல்ற, 25 ரூபா வாங்கிக்கன்னு சொல்லி அப்ப கொடுப்பாங்க. சரி, யாரும் எல்லாம் தெரிஞ்ச சனங்களா இருக்கா, இன்னும் கொடுத்துருவோம் தம்பி. ஆனா தென்னை மரத்துல வந்து எல்லா பொருளுமே பயன்பெற பொருள். ஆமா, எல்லா பொருளுமே அது வீணா போன பொருள் கிடையாது. தென்னை மரத்துல பழவா இருக்கலாம். தென்னை மரம், தென்னை வார வீடு கட்ட, கீத்து வீடு கட்ட, அந்த மட்டை சீவுடுமா விளக்கமாறு, தேங்காய் இளநீ குடிக்கலாம், தேங்காய் புண்ணாக்கு, தேங்காய் சட்னி வைக்கிறது, எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் உண்டாகுது தம்பி. இதுல எல்லாம் அடுப்புக்கும் உண்டாகுது. கிழிக்கும் போது கையில போட்டா கை கீச்சிக்குதாயா? ஆமா, கை கீச்சிக்கும். கொஞ்சம் எட்ட நவுந்து கொஞ்சம் கிட்ட மக்கா கொஞ்சம் இருந்தாலும் கண்ணுல இது மாதிரி நீட்டா இருக்குல்ல சோள, கண்ணுல வந்து குச்சிரும். ஐயே, இது சாக்கத்தை தான் கிழிக்கணும், கையும் பார்த்து கிழிக்கணும். கையில வந்து அருவாமனை கீழ்ச்சிக்கும். தென்னை மட்டையை குச்சி வேஸ்ட் பண்றோம். தென்னை மட்டை வேஸ்டா? நாங்க வேஸ்ட் பண்றோம். அது மாதிரி செய்யாதீங்க, வேஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. செய்யும் போது எனக்கு தோணுது, தென்னை மட்டையை வச்சு விளக்கமாறு பண்றாங்க, கீத்து பின்னி வீடு கட்டலாம், கொட்டா கட்டலாம், பல இது உண்டு இருக்குல்ல. ஏன் பசங்களா? அதான் ஒரு புடி தம்பி. இது ஒரு புடி கீழ்ச்சி மழை கீழ்ச்சினா நேற்று கொஞ்சம் கீழ்ச்சி வச்சிருந்தான். இதான் ஒரு புடி ஐயே, இதான் ஒரு புடி விளக்கமாறு. ஆமா, விளக்கமாறு செஞ்சுட்டான். இதான் இப்படிதான் பெருக்கணும். உங்க வீட்லயும் மட்டை இருந்தாக்கா வேஸ்டா ஆகாதீங்க. இந்த மாதிரி கொண்டாந்து உங்களால முடியலனாலும் என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க, நான் விளக்கமாறு கீழ்ச்சி தரேன் தம்பி.